இங்க பாருங்க போனா, நான் உங்ககிட்ட ரொம்ப பேச விரும்பல. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. மாயாக்கும் உனக்கும் என்ன பகைன்ற உண்மையை மட்டும் சொல்லு. ஏண்டி, நீ பெரிய இன்ஸ்பெக்டர் ஆயிட்டனா? என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பியா? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? புவனா, புவனேஸ்வரி. இத பாரு, நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் தான். உனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் நான் வரும்போது சல்யூட் அடிப்பாங்க. நீ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் எல்லாம் உனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டியா? என்னை எதுக்கடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த? நான் என்ன தப்பு பண்ண? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம்லாம் இல்லாம உங்களை மாதிரி விஐபிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு சைடுல லத்தியோட 2 போலீஸ நிப்பாட்ட முடியுமா? ஆதாரம் இருக்கு, பாரு. ஏற்கனவே ஹோட்டல்ல பவர் கட் பண்ணியாச்சு. உங்க ஹோட்டல்ல ஏதோ பிரச்சனை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த எலக்ட்ரிஷியன் கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையுமே ஹை வோல்டேஜ் வர மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணிட்டாங்க. சொல்லியே ஆகணும். சொல்லலன்னா சாவு விழும். ஹோட்டலே சுடுகாடா மாறும். இந்த ஆதாரத்தை வச்சுதான் கேக்குறேன். ரகுராம் குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? ரகுராமோட பொண்ணு தனாவையும் அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற அப்பாவிங்களை கொல்றதுக்கு நீ பண்ணின சதி வேலையோட ஆதாரம் இதுல இருக்கு. அதுக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இத பாரு தமிழ்ச்செல்வி, நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்பதான் வந்திருக்கு. இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உன்னோட அதிகாரத்துக்கு நான் ஒரு வேலி போட்டிருக்கேன். நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல என்னோட அண்ணன் எஸ்பி ஆபீஸ்ல இருப்பார். நீ காக்கி சட்டை போட்டங்கிற ஆணவத்துல பேசுறல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ யூனிஃபார்ம் போட முடியாத மாதிரி பண்றேன் பாரு. ஓ, அவ்ளோ திமிரா உனக்கு? அயோக்கியத்தனமும் அடுத்தவங்களை ஒழிக்கிறதுக்கு இப்படி திட்டம் திட்டிட்டு இருக்கியே, உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ்காரி எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? எஸ்பினதும் பயந்து போய் பேசுவேன் நினைச்சியா? எஸ்பி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். சார், குட் மார்னிங் சார். புவனேஸ்வரி, நீ யாரையாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லையே சார். மா, நீ தான் அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. ரொம்ப டீசென்டான ஃபேமிலிமா. அப்படியா சார்? இங்க ஒருத்தி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா புவனேஸ்வரியான்னு தெரியல சார். சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கா சார். போலீஸே மரியாதை இல்லாம பேசுறா சார். மரியாதை இல்லாமையா? என்னமா சொல்ற? ஆமா சார், போலீஸ்ல அவங்க வீட்ல வேலை பாக்குற வேலைக்காரவங்களுக்கு சமம்னு சொல்றா சார். அது மட்டும் இல்ல சார், அவ முக்கியமா என்னம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொன்னா அவ? அவ என்ன சொல்லி இருந்தாலும் சொல்லு. கெட்ட வரதா சொன்னாளா? யோசிக்காத, சொல்லுமா. இல்ல சார், உங்க உயர் அதிகாரிங்கெல்லாம் நாய்ங்க மாதிரி பணத்தை தூக்கி போட்டா வாலாட்டிட்டே வருவாங்கன்னு சொன்னா சார். அப்படியா சொன்னா? போலீஸ் யாருன்னு நீ அவளுக்கு காட்டு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மா, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ஆக்ஷன் எடு நீ. ஓகே சார். சார், அது என் தங்கச்சி புவனாவா தான் இருக்கும் சார். ஏதோ தப்பா இருக்கு சார். நீங்க வாங்க சார், உடனே போய் பார்க்கலாம். அந்த லத்தி எடு. ஹே, இத பாரு, என்ன தொட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நீ நாமினேஷன் பண்ணதுக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண. என் மேல கைய வச்சுன்னு வச்சுக்க. என்னடி பண்ணுவ? நான் ஒண்ணுமே இல்லாதவளா இருந்தப்பவே உன்னை எதிர்த்து நாமினேஷன் பண்ண. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் உன் முன்னாடி கெத்தா நிக்கிறேன். எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா என்ன செய்ய முடியும்னு காட்டணும்ல.
பவர் ஆஃப் தி யூனிஃபார்ம் அண்ட் பவர் ஆஃப் தி எஜுகேஷன். ஏய், யார் மேல கைய வச்ச? கைய நடி, காலே வைப்பேன். முட்டி போடுறீ. எழுந்துருமா. போடுமா. போடு முட்டிய. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், நாங்கெல்லாம் முன்னேற கூடாதா? உன்னை எதிர்த்து எலெக்ஷன்ல போட்டியிட கூடாதா? உங்களுக்கு சமமா நாங்க முன்னேறி வரக்கூடாதா? எங்களை வேரோட சாக்கணும்னு நீயும் உங்க அண்ணனும் கட்டம் கட்டிட்டு அலைஞ்சிங்கல்ல. எங்களுக்கும் படிப்பு இருக்கு, எங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அத முடிச்சு முன்னேறி வந்துட்டே